ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஜோதிட கேள்வி பதில் செக்ஷன். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. அதில் பார்க்கக்கூடிய நேர்கள் சில கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ், ஜெனரல் கமெண்ட்ஸ் அல்லது கேள்விகள், ஜோதிடம் சம்பந்தமான டவுட்ஸ், கேள்விகள் எதாவது இருந்துச்சுன்னா அதற்கான ஆன்சர் செக்ஷன் தான் இது. ஸோ நம்ம ஒவ்வொரு மாதத்திலும் யார் யார் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதற்கான ஆன்சர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு மாத முடிவில் அந்த மாதத்துக்கான ஆன்சர் அடுத்த மாதத்தில் முதல் வாரத்தில் வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த நவம்பர் மாதத்தில் யார் யார் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதனால பார்க்கக்கூடிய புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போதான் பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, தெரியும் நம்மளோட என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஜென்ரலான இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகம், ஜோதிடம் சம்பந்தமான ஜோதிடம் இப்போ கற்றுக்கிட்டு இருப்பாங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்க, சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது சார். அதே நேரத்தில் இந்த ஜென்ரலான டவுட்ஸ் இருக்கும், பாவகிரகங்கள், சுபகிரகங்கள், ஸோ சம்திங் இது போன்ற அமைப்பில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஸோ அதுக்கான ஆன்சர் அடுத்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அதை தாண்டி ஜாதகத்துக்கு பலன் அப்படின்னு இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் போட வேண்டாம். அப்போ எப்போ சார் அப்படின்னா, நம்ம வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில 2 நாட்கள் நம்ம லைவ் பண்ணுறோம். நம்ம ப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான் அது. ஸோ அதில் உங்களுடைய ஜாதகத்தை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதற்கான ஆன்சர் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கோம். ஜென்ரலான அதாவது ஜாதகத்தில் எப்படி பலன் எடுக்கிறது, அதை தாண்டி பாவ கிரகங்களினுடைய விதிவிலக்கான ஜாதகங்கள் எப்படி இருக்கும், சிம்பிளாக சொல்ல போனோம்னா தாரதோஷம் ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் இருக்குது. பாவகிரகங்கள் தாரதோஷம் மட்டும்தான் செய்யும் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம், சரியா? ஆனா தாரதோஷம் செய்யக்கூடிய அந்த பாவ கிரகங்களே தாரதோஷத்தை தடுக்கும். அப்ப இது என்ன சும்மா சொல்றியடா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். அதற்கான உதாரண ஜாதகம் இருக்கு. ஸோ அப்ப பாவ கிரகங்கள் கூட தாரதோஷத்தை செய்யாது, அது தடுக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ ஜோதிடத்தில் பலன்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதற்கான உதாரண ஜாதகங்களும் இருக்கு. ஸோ இப்படியும் பலன்கள் ஜாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சேனல்ல உதாரண ஜாதகத்தோடு நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளை ஃபாலோ பண்ணீங்க. சரி, இப்போ இந்த நவம்பர் மாதம் யார் யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபிஷேக் அப்படிங்கிறவருக்கு என்ன கிரக சேர்க்கை என்ன பலன் அப்படிங்கிற ஒரு வீடியோக்கில் குட் எக்ஸ்பிளனேஷன் சார், சூப்பர் சார் அப்படின்னு கொடுத்துருக்காரு. சூப்பர் சார், பட் யூ டிட் நாட் எக்ஸ்பிளைன் அபவுட் கன்ஜெக்ஷன் ஆஃப் பிளானட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய சொல்லியிருக்கோம் சார், பிளானட் கன்ஜெக்ஷன் நிறைய சொல்லியிருக்கோம், சேர்க்கை, இணைவு, இங்கே பார்வை நிறைய சொல்லியிருக்கிறோம், நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே அந்த ஜாதகத்தில் உள்ள சிறப்பு என்ன, இந்த ஜாதகத்தை நம்ம எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், மக்களுக்கு புரிகிற மாதிரி இதுல இந்த ஜாதகத்துல என்ன சிறப்பு அம்சம் இருக்கு அப்படிதான் என்னோட கண்ணு போகும். நம்ம லைவ்லயே நிறைய பாக்குறோம்ல, லைவ்ல சொல்லும் பொழுது இந்த ஜாதகம் பாருங்க, இந்த ஒரு கண்டென்ட்டுக்கு உதாரண ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? இப்போ குருச்சந்திர யோகம் இருக்குன்னா யோகம்னு சொல்லணும், குருச்சந்திர தோஷமும் இருக்குதே, அப்ப இந்த ஜாதகம் உங்களுக்கு குருச்சந்திர தோஷத்துக்கான ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ இது மாதிரியான விளக்கங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லிடலாம். அந்த நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம், பாருங்க சார், ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டராஜ் அப்படிங்கிறவர் 27 நட்சத்திர குணநலங்கள் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு போட்டிருந்தார். அந்த நட்சத்திரத்துல பிறந்த இறை நம்பிக்கை அதிகம் அப்படின்னு அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இனிவே நன்றி சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஜென்ரலான கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். இந்த ஜாதகத்துக்கு பலன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ரமேஷ் குமார்லாம் கேட்டிருக்கீங்க, ஜாதகத்துக்கு பலன் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் பாருங்க, சனி எங்கிருந்தால் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு கடகலக்கணம் போட்டிருந்தோம். அதில் 2 பேர் கேட்டிருக்காங்க, ஒருத்தர் தான், அதாவது சக்தி வேலனம், சக்தி
சக்திவேல் நனம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சம்திங் படிக்க தெரியல. அவர் என்ன போட்டிருக்காரு, சிம்பிள், நம்மளை திட்டி அனுப்பிட்டார், நீ பைத்தியம், ஸோ நோ எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ப்ரெடிக்ஷன், நாட் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. நம்ம சனியை பத்தி போட்டாலே நமக்கு திட்டு விழுவுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா சனி பாவகிரகம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அதை பாதி பேர்ல முக்காசி பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சனியினுடைய தசாபுத்தி அவங்கள கிராஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான பலன்கள் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஒத்துக்காது. அது உண்மைதான். அதனாலதான் அது விதிவிலக்கும் சொல்லியிருக்கிறோம். சனி எந்த இடத்துல யோகத்தை பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை பார்க்கல அவரு. எனிவே அடுத்ததா பாத்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்துல இருந்து வெளிநாட்டு வேலை எப்போது கிடைக்கும், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறாங்க. சிவ சண்முக பிரியா, இவங்க இப்படிதான் போட்டிருக்காங்க. ஆட்டிசம் அவங்களுக்கும் அதுல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, காயத்ரிநாதன், காயத்ரிதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையினோட ஜாதகம் போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கலாமா? பார்க்குறேன், வேணா பார்த்தா உங்களுக்கு தனி வீடியோ வேணா போடுறேன். ஆட்டிசம்க்கு இன்னொரு வீடியோ வேணா போடுறேன். உங்க ஜாதகத்தை நிறைய போட்டிருக்கிறேன், அதுல ஈஸியா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்தாலே போதும். சரிங்களா? ஆட்டிசம் எப்போ உள்ள வரும் அப்படின்னா, லக்னாதிபதி டிஸ்டர்ப் ஆனா, முக்கியமா 5ஆம் பாவகம் டிஸ்டர்ப் ஆனா கண்டிப்பாக ஆட்டிசம் வரும். லக்னாதிபதி 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகாதிபதி, இந்த மூன்றும் அடி வாங்கினுச்சுன்னா அந்த இடத்துல ஆட்டிசம் குறைபாடு வரும். சரியா? குரு நல்லா இருக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை, கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம். குருவும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அதுதான் ரொம்ப அதிகமான ஆட்டிசம், அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது ஜென்ரலா சொல்றது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்த பலன் வந்து மாறும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா கிஷோர் குமார் பர்ஃபெக்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. இது 27 நட்சத்திர குணநலங்கள் பரிகாரம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு. நன்றி சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே இதுதான், ஜாதகத்துக்கு தான் பலன் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா அடுத்தது கமெண்ட் ரிப்ளைல ஒருத்தர் கேட்டிருக்காரு, ராகவன் அவரு எப்பவுமே நிறைய தடவை கேட்பாரு. வணக்கம் குருஜி, சிம்ம லக்னம், 6ல ராகு, 11ல குரு. ஓகேவா? குரு வக்ரம், ராகு சாரம், குரு திசையை குரு திசையை கொடுக்குமா கெடுக்குமா? குரு திசை புரியல. வணக்கம் குருஜி, சிம்ம லக்னம், ஓகே, 6ல ராகு, சரி, மகரத்துல ராகு நிக்குது, 11ல குரு, சரி, 11ல குரு இருக்குது, வக்ரம், ராகு சாரம், சரி, குரு திசை. அப்ப குரு வந்து ராகு சாரம் வாங்கி நிக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அவ்வளவுதான். ரைட்டு. இப்ப 11ஆம் பாவகத்தில் ராகு இருந்துச்சுன்னா எந்த இடத்தை பார்க்கும்? 5ஆம் இடத்தை பார்க்கும். சிம்ம லக்னம்னு சொல்லிட்டீங்க. அப்ப சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் பாவகாதிபதி தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது பலம் அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட். அப்ப என்ன ஆகுது? ராகுவினுடைய நட்சத்திரம் வாங்கி அந்த குரு தசை ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப வேலையில் சம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்க்கு இந்த பலனை கொடுக்கும். இது எந்த இடத்துல நடக்கும்? உங்களுக்கு பூர்வீகத்துல நடக்கும். 5ஆம் பாவகாதிபதி தானே குரு, அதனால அந்த பலன் எப்படி கொடுக்கும். ரைட். அடுத்தது, இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ராகு சாரம் வாங்கின குரு, அப்ப ராகுக்கு பலன் எடுக்கும் பொழுது எப்படி எடுக்கணும்? ராகு எந்த வீட்டில் அமர்ந்து நிற்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி யாரு? சனி. அப்ப சனி அந்த ஜாதகத்துல சுபத்துவமா இருந்தாருன்னா அந்த வேலையில முன்னேற்றம், மதிப்பு, மரியாதை, புகழ் எல்லாத்தையும் கொடுக்கும். சனி அங்க டிஸ்டர்ப் ஆயிட்டாருன்னா அப்ப 6ஆம் இடத்தின் வழியாக கஷ்டத்தை கொடுக்கும், வேலை இழப்பு, என்னதான் வேலை செஞ்சாலும் மரியாதை கிடையாது, உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடையாது, கிரெடிட் கிடையாது, இப்படிங்கிற கேட்டகரி போகும். சரிங்களா? ரைட். அடுத்ததாக அதே அவர் தான் கேட்டிருக்காரு கேள்வி. வணக்கம் குருஜி, கிரக சேர்க்கையில் சனி குரு சுக்கிரன், நான் ரெண்டு அதே தான் அடிச்சுக்கிறீங்க. இந்த கிரகங்களில் சேர்க்கை பற்றி கூறுங்கள். இவர்கள் காலபுருஷ தத்துவ மகாதன நாயகர்கள். உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்ததில் இவர்கள் என்ன செய்வார்கள்? இது ஜென்ரலா சொல்றது. காலபுருஷ தத்துவத்துக்கு ஆதிபத்தியம் தான் ரொம்ப முக்கியம், கிரகங்கள் அவ்வளவா வராது. சரியா? அதே நேரத்துல அந்த வீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலபுருஷ தத்துவத்துக்கு அந்த பாவகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த கிரக அதிபதிகள் சேர்க்கையை வச்சு நம்ம இது ஒரு மகாதன யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், தனுசு லக்னத்துல பிறந்துட்டு சுக்கிரனுடைய சேர்க்கை 2ஆம் இடத்துல உட்காந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும்.
சரியா? ஏன் 6ஆம் பாவகாதிபதிங்கிறதுனால அந்த இடத்துல தனாதிபதியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க கூடாது. ஸோ அப்ப ஆனா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபம் வீட்டுல ஏதேனும் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தை கொடுக்கும். ஏன்னா அது காலபுருஷத்துக்கு 2ஆம் ஆதிபத்தியம். ஸோ ஆதிபத்தியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலபுருஷ தத்துவத்துல அந்த ஆதிபத்திய வீடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4ஆம் வீடு காலபுருஷத்துக்கு இது 9ஆம் வீடு அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர காலபுருஷ தத்துவத்தின் இருக்கக்கூடிய அந்த 9ஆம் வீட்டின் அதிபதி குருவு 10ஆம் வீட்டின் அதிபதி சனி இந்த ரெண்டுமே சேர்ந்து சிம்ம லக்னத்துக்கு ஒன்னா சேர்ந்துச்சுன்னா இது யோகத்தை செய்யுமான்னு செய்யாது. ஏன்? கடக சிம்ம லக்னத்திற்கு சனி பாவர். அப்ப சனியும் குருவும் சேர்ந்துச்சுன்னா அதுல பாதிப்பு யாரு? குருவுக்கு. அப்ப குரு தசையில யோகம் இருக்குமான? யோகம் கொடுக்காது. அது எப்படி சார்? காலபுருஷத்துக்கு 9-10 தான் சார் ராஜயோகாதிபதியா சார், நன்மை தருமே சார் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்க வேற மாதிரி போகும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில ஆதிபத்தியம் தான் எடுக்கணும்னு சொல்றேன். ஓகேவா? ரைட், நன்றி சார். அடுத்ததாக கார்த்திக் அவரும் அதே மாதிரி தான் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கேட்டிருக்காரு, திருமணம் எப்போது நடக்கும் சார் அப்படின்ட்டு. தெரியவில்லை, நேரம் தெரியவில்லை. லவ் மேரேஜ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் கேட்டுக்கிறீங்க சார். இதுக்கு தான் சார் நம்ம லைவ் பண்றோம். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில அங்க வாங்க சார், பார்த்து சொல்றேன். ரைட், அடுத்ததாக ரவிச்சந்திரா வணக்கம் ஐயா, நன்றி. உங்களுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு லைவ்ல பண்ணியிருந்தோம், அதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க, நன்றின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஸோ நிறைய டேட்டா பர்ஸ் கொடுத்து தான் கேட்டுருக்குறாங்க. இன்னைக்கு ரொம்ப கமெண்ட்ஸ் ரொம்ப இந்த வாரம் ரொம்ப கம்மி தான். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு பாருங்க, ஃபேக்குன்னு சொல்லியிருக்காரு அர்ஜுன் மோகன். அவர் என்ன லைவ்ல நம்ம ஆன்சர் பண்ணியிருந்தோம், ஃபேக்குன்னு நம்ம சொல்லியிருக்காரு அவரு. அர்ஜுன் மோகன் 54 அப்படிங்கிற ஐடியில இருந்து. அடுத்தது வசந்த் குமார் ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருக்காரு, நன்றி சார். ஸோ அடுத்ததாக வெண்ணிலா கவுண்டப்பன். எஸ், இவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். எஸ் சார், எனக்கு தெரிந்து சார் ஒன் டே உங்களோட நிகழ்ச்சி பார்த்தேன். எஸ், ஓகே சூப்பர் சாட் ரிலேட்டடாக அவங்க கேள்வி கேட்டுருக்கிறாங்க, நமக்கு அதை ஆன்சர் பண்ணிட்டோம் நம்ம. ரைட், அடுத்தது அஷ்டம சனி காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதுல என்னது ஒல்லிமுத்து. எஸ், ராகு திசை குரு புத்தி எப்படி இருக்கும் ஜென்ரலா சொல்றாங்க. ராகு திசை குரு புத்தி எப்படி இருக்குன்னு ஜென்ரலான ஒரு கேள்வி சார். இதுக்கு ஆன்சர் தெளிவா சொல்லவே முடியாது. ஓகேவா? ராகுக்கு பலன் எடுக்கிறது நீங்க காத்துல வந்து வரைகிற மாதிரி தான் அது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா என்னையா வரைஞ்ச, என்ன நீ படம் வரைஞ்சங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்பீங்க. அந்த மாதிரி தான் ராகுக்கு பலன் எடுக்கிறது. ஓகே, கண்ணுக்கு தெரியாத மாதிரியான ஒரு பலன் தான் ராகு திசை. ராகுனுடைய செயல்கள் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரே சாயா கிரகங்கள், அதுக்கு உருவமே கிடையாது. அது ஒரு பிளாக் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அஸ்ட்ரானமில பாத்தீங்கன்னா, வானவியல் சாஸ்திரத்துல நம்ம அஸ்ட்ராலஜில வந்து ராகு கேதுகளுக்கு உருவம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய மாயை, இருள். அதுல வந்து மிகப்பெரிய ஒளி பொருந்திய பிளானட் சொல்லக்கூடிய சூரியனே இருளாயிடும்னு சொல்லுவோம். அதேதான் அஸ்ட்ரானமில சொல்லுவாங்க. வான்வெளியில பல இடங்கள்ல பிளாக் ஹோல்ஸ் இருக்குது. அந்த பிளாக் ஹோல்ஸ் பக்கத்துல எந்த ஒரு பிளானட் போனாலோ, பிளானட்டோட ஒளி போனாலோ அது முழுமையாக இழுக்கடிக்கப்பட்டுரும். அதுக்கு உள்ள போயிட்டீங்கன்னா எந்த ஒரு ஒளியுமே காண கிடைக்காத அளவுக்கு போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஹோல்ஸ்க்கு இன்னமும் தேரி நிறைய இருக்கு. அதுதான் இந்த ராகு கேதுவை சொல்லுது. சரிங்களா? ஸோ அதனால அந்த ராகு கேது எந்த ஜோதிடத்தில் சொன்ன விதிகளை இங்க இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம எதுவுமே போடுறது இல்லை. ஸோ ஜோதிடத்துல என்ன சொன்னாங்களோ அதுதான். எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த வீட்டின் அதிபதியை போல ராகு செயல்படுவார். அப்ப அந்த எந்த வீட்டுல உட்கார்ந்துருக்காரோ அதன் அடிப்படையில் தான் ராகு திசை யோக திசையா இல்லையான்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள வரக்கூடிய குரு புத்தி, அதுக்கப்புறம் அது நன்மை தருமா கெடுதல் தருமான்னு சொல்ல முடியும். ஸோ அதனால ஜென்ரலான கொஸ்டினோட ஆன்சருக்கு எப்பவுமே பலன் சொன்னா அது சரியாக இருக்காது அப்படிங்கிறத உங்களுக்கான நான் சொல்ற ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பாதகாதிபதி தசை என்ன பலன் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம். அதுல அழகு மலைக்கண்ணன் அப்படிங்கிற ஐடியில இருந்து சிம்ம லக்னம். சரி, 7ஆம் இடத்துக்குள் பாதகம் பகவான் தசையில் என்ன புரியலையே. சிம்ம லக்னம் 7ஆம் இடத்துக்குள், சிம்ம லக்னம் 7ஆம் இடம் கும்பம். சரி, 7ஆம் இடத்துக்குள் பாதகம் பகவான் தசையில். இவ்வளவுதான் நீங்க அடிச்சுக்கிறீங்க சார். இதை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறது. சோ இப்ப சரஸ்திர உபயம் அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? சரராசிகளுக்கு
பாதகாதிபதி பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவகாதிபதி பாதகாதிபதி. ஸ்திர ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகாதிபதி பாதகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? உபய ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் பாவகாதிபதி பாதகாதிபதினு எடுத்துக்கணும். சரியா? அப்ப ஸ்திர ராசியான சிம்ம ராசிக்கு 9ஆம் பாவகாதிபதியான செவ்வாய் பாதகாதிபதி. அவர் 7ஆம் இடத்துல இருந்தா பாதகம் தருமா அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் சொல்ல வரீங்க. பாதகம் எப்ப நடக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. பாதகம் பாதகாதிபதி ஒரு வேலையை எப்ப தருவார்னா ரொம்ப பலமா நிக்கிறார். சரியா? எந்த ஒரு கெடுபலனும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அதிக சுபத்துவமாக இருந்தா தான் அது பாதகம் நடக்கும். அதான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அந்த ஒரு பாயிண்ட் தான் நீங்க எடுத்துக்கணும். சோ இப்ப 9ஆம் பாவகம் சுபத்துவமா நிக்குது, 9ஆம் பாவகாதிபதியும் குரு நிக்குது. இப்ப இதே ஜாதகத்துக்கு நீங்க சொன்ன உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் 7ஆம் இடத்துல செவ்வாய். ஓகேவா? லக்னத்துல குரு உட்கார்ந்துருக்குன்னு வச்சுங்க. சிம்ம லக்னத்துல குரு உட்கார்ந்துருக்கு, 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. இப்படி இருந்து குருவினுடைய பார்வை பெற்ற செவ்வாய் 9ஆம் பாவகத்திற்கும் குரு பார்வை இப்படி இருந்துச்சுன்னா செவ்வாய் திசை கண்டிப்பாக பாதகத்தை கொடுக்கும். சரியா? அது எப்ப நடக்கும்? அந்த செவ்வாய் திசையில் 6ஆம் பாவகாதிபதி சனியினுடைய புத்தியில நடக்கும். சரியா? அல்லது குருவினுடைய புத்தியில நடக்கும். அஷ்டமாதிபதிங்கிறதுனால இங்க குருவோட புத்தியை விட சனியினுடைய புத்தியில தான் அதிகமாக நடக்கும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு பலன், திடீர்னு ஒரு சம்பவம், என்னடா இப்படி ஒரு நடந்துருச்சே அப்படின்னு ஷாக்காரிங்க பார்த்தீங்களா? இதுதான் பாதகம். அது போன்ற ஒரு சம்பவம் எப்ப நடக்கும்? செவ்வாய் தசையில சனியினுடைய புத்தியில இந்த சிம்ம லக்னத்திற்கு நீங்க சொல்லக்கூடிய பாதகாபதி சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா நடக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நன்றி சார். ஸோ அடுத்ததாக எகேன் மறுபடியும் அதே தான் கேட்குறாங்க. கோகிலா சுக்கிரதசை சனி புத்தியில் திருமணம் செய்யக்கூடாதா அப்படின்ட்டு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் எப்பவுமே ஜென்ரலான கொஸ்டின்ஸுக்கு ஜென்ரலா ஆன்சர் சொல்லவே முடியாதுங்க. ஏன் பண்ணக்கூடாது? சுக்கிரதசை சனி புத்தியில் ஏன் பண்ணக்கூடாது? எல்லாத்துக்கும் விதி விலக்குகள் அப்படின்னு இருக்குதுங்க. நீங்க எப்படி சொன்னாலும் ராகு திசை சனி புத்தி நன்மை தராது, ராகு திசை சூரிய புத்தி நன்மை தராது. யோக கிரக சேர்க்கை நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்லட்டுமா? இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் சொல்லலாம். ஸோ அதனால ஜென்ரலான கேள்விகளுக்கு ஆன்சர் சத்தியமாக சரியா வராது. நான் ஒன்று சொல்லுவேன், ஆமாங்க பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டா உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருப்பாரு, துலா லக்னமா இருந்திருக்கும். சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துல ஆட்சியா நின்றுப்பாரு. ஓகே, அவர் செவ்வாயினுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். செவ்வாய் சுபத்துவமா நின்றுதானா அன்னைய காலகட்டம் திருமணம் துலா லக்னத்திற்கு. அப்புறம் என்ன சுக்கிரதசை நடந்துச்சுன்னா அப்ப இந்த நேரத்துல சுக்கிர சனி புத்தியில திருமணம் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா நீங்க அந்த நேரத்துல திருமண காலகட்டம் இல்ல அவர் சொல்லிட்டு அவர் ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு எம்எல் பழி போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால ஜென்ரலான கேள்விகளுக்கு ஜென்ரல் ஆன்சர் ப்ரெடிக்ஷன் தவறாக போகும். அதிக சாத்தியம் இருக்குது, ப்ராபபிலிட்டி அதிகம். அதனாலதான் ஒரு ஜாதகத்தை கொடுங்க சார், கன்சல்டேஷன் எடுங்க சார்னு சொல்றோம். ஓகேவா? ரைட், நன்றி. அடுத்தது விஜய்குமார், அவரும் அதே பாதகாதிபதிக்கு தான் கேட்டிருக்கார். சார் சனியை விட குரு வலு அதிகமானால் நல்லா இருக்கும். சனியை விட குரு அதிகமா தான் இருக்கணும், வலுவாதான் அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நன்மை. ஓகேங்களா? அப்பதான் குரு ஒரு சுபகரகங்கிறதுனால குருவினுடைய பார்வை சனியை அதிக சுபத்துவப்படுத்துது. இப்போ ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தோம், அந்த ரீசெண்டா பார்த்தோம். அந்த ஜாதகம் வீடியோஸ் வரும். அதாவது நம்ம குருஜி ஐயா கூட சொன்னாரு, அதிக சுபத்துவம் ஆனிச்சுன்னா சனி அதிகமாக சுபத்துவம் ஆயிடுச்சுன்னா ஒயிட் காலர் ஜாப் தான். அதாவது ஒரு டவுன் டு எர்த் போய் வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருந்தாரு. இல்ல, அப்படி கூட இல்ல. அதிக சுபத்துவம் ஆனா கூட சனியினுடைய இயல்புத்தன்மை மாற மாட்டேங்குது. ஆனா என்ன, கெடுபலனை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி ஒரு பொறாமை குணம் கொண்டது. பொறாமை குணம், அடுத்தவங்களை ஏமாத்துறது, பழி பேசுதல், உங்களை எப்படியாவது மாட்டி விடுறது, திருட்டுத்தனம் பண்றது, இது போன்ற நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபுல்லா சனி. சுபத்துவம் ஆக ஆக இப்ப இந்த சொன்ன படங்கள் அப்படியே பாசிட்டிவ் ஆகும். அடுத்தவங்க மேல அதிக பாசம் வர்றது, அன்பு வைக்கிறது, சோசியல் சர்வீஸ் பண்றது. இப்ப பாருங்க, அண்டர்லைன் வேர்ட் சோசியல் சர்வீஸ். சோசியல் சர்வீசஸ்க்கு சனி தான் முக்கியம். சனி அதிக சுபத்துவம் ஆன கிரகங்கள் கொண்ட ஜாதகர்கள் தான் சோசியல் சர்வீஸ்ல இருப்பாங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் லேட்டஸ்டா பார்த்தோம். அந்த ஜாதகத்தை நம்ம கேட்டிருக்கோம், வீடியோஸ் வரும். ஓகேவா? சோசியல் சர்வீஸில் மக்களுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க? அதே நேரத்தில் அவர் டவுன் டெர்த் போய் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் ஜாதக சனி சம சுபத்துவமா நிக்குது. ஸோ அப்ப இதெல்லாம் ஒரு உதாரண ஜாதகம். அப்ப இங்க விதி விலக்குன்னு வந்துருச்சா? சனி அதிக சுபத்துவம் ஆயிடுச்சுன்னா
ஒரு ஒயிட் காலர் மாதிரியான ஜாப் தான் விரும்புவாங்க அப்படின்னா இல்ல செய்யுதே அப்படிங்கிற பலனும் அங்க வந்துருது. சரியா? ரைட். அதனால சனியை விட குரு பலமான நன்மை தான். ஓகேங்களா? அதே நேரத்துல குரு ஸ்பெஷலா சனி ஸ்பெஷலா அப்படின்னா சனி தான் ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல்? உங்களுக்கு குரு வந்து என்ன தருவார்? பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருப்பார். இந்த உலகத்துல உங்களை சுற்றி எதையுமே பாசிட்டிவாவே இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும். பணத்தை கொடுக்கும், மரியாதை கொடுக்கும், புகழை கொடுக்கும். உங்களோட இன்னொரு பார்ட்டை காட்டவே காட்டாது குரு. ஓகேவா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட் என்ன, ஒரு கஷ்டம் வரும்பொழுது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கிறது உங்களுக்கே தெரியாது. இது குரு பண்றக்கூடிய வேலை. ஓகேவா? ரொம்ப ஒரு சஃபிஷியன்டான ஒரு பிளேசஸ்லயே நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்கன்னு அர்த்தம். அதுக்கு முக்கிய காரணம் குரு தனத்தை கொடுத்துருவார். காசை வச்சே எல்லாத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணிடுறதுனால அந்த ஒரு மோடுக்கு போயிடுவீங்க. சனி வந்துட்டாருன்னா நீங்க யாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாரு, நீ என்ன பண்ணணும், எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற, சனி வந்துருச்சுனாலே ஆயில் வாழ்க்கை ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை பற்றி தன்னை உணர்தல் அப்படிங்கிற பாயிண்ட்டும் சனியில தான் வருது. அப்போ உண்மையிலேயே இதுதான் ரொம்ப முக்கியம். அது சனியினுடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதுதான். குருவை விட சனி ஸ்பெஷல். ஆனா சனி அதிக சுபத்துவமாக இருந்துச்சுன்னா தான் இந்த, அதனாலதான் குருவை விட சனி அதிக சுபத்துவமானாதான் ஆன்மீகம் அப்படிங்கிற பாயிண்ட் வருது. குரு இருந்துச்சுன்னா, லக்னத்தை குரு பார்த்துன்னா ஆன்மீகவாதி கிடையாது. ஓகேவா? ஆனா லக்னத்தை சனி பார்த்து அது சுபத்துவமாய் பார்த்துச்சுன்னா அவர் ஆன்மீகவாதி. ஓகேவா? அங்க குரு சேரும் பொழுது இன்னும் அவருக்கு மரியாதை கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிய வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? குரு லக்னத்தோட தொடர்பு இல்லைன்னா அவர் ஆன்மீகவாதி. ஆனா பல பேருக்கு தெரியாது. அவர் ஒரு சாதுவா இருப்பாரு, அவர் ஒரு ஆன்மீகத்துல ஒரு முத்தி அடைச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா நமக்கு தெரியாது. ஓகே, லக்னத்தோடு சனியும் சேருது, குருவும் சேருது. இப்படிதான் சேரும்போது எல்லாத்துக்கும் தெரிய வரக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியா வருவார். ஓகேங்களா? ரைட். அடுத்ததாக பூபதி ராஜா ராமானுஜதாசன் என்னுடைய நண்பர் தான். அவரோட ஐடியில தான் வந்திருக்குது. ஸோ அவர் தான் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. அருமை பிரமாதம் ஐயான். ஐ திங்க் இவர் நம்மளோட ஃப்ரெண்டு தான். இது ஐயான்னு போட்டு தெரியாதுன்னு காட்டியிருக்காரு. அவர் தான் போட்டிருக்காரு. ஐயா, தங்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த ஜோதிட சேவையை மக்களுக்கு ஆற்றுமாறு பணிவுடன் வேண்டுகிறோம். தங்கள் குடும்பமும் வாழ்க பல்லாண்டு. ஆக்சுவல் இவரு என்னுடைய காலேஜ் மெட்டு, ரூம்மேட்டு. இவருடைய ஜாதகம் தான் நான் வந்து உதாரண ஜாதகமா போட்டிருக்கிறேன். காலேஜ் டாப்பர், கிளாஸ் டாப்பர், என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா லெவல்லையும் பேர் சொல்லக்கூடிய ஒரு நபர். ஆனா இன்ன வரைக்கும் ஒரு ரூபா சம்பாதிக்காத ஒரு ஜாதகம் அப்படிங்கிற ஒரு உதாரண ஜாதகம் இவரை பத்தி போட்டிருக்கிறேன். ஒரு நல்ல மனிதர், முழுமையான ஆன்மீகவாதியா போயிட்டார். இன்ஜினியரிங்ல முடிச்சாரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவர் அடுத்தவர்களுக்கு சொல்லி தரக்கூடிய பிளேஸ்ல இருக்கிறார், இன்னமும் இருக்கிறாரு. இவரால் எல்லாம் முடியும், ஆனா ஒரு ரூபா சம்பாதிக்க முடியல. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா விதி, கர்மா, கிரகங்கள், துலா லக்னம் அவரு. ஸோ அவர் தான் அவர். பூபதி ராஜன் ராமானுஜன் பேரே மாத்திட்டாரு பாருங்க. ஃபுல்லா அடிக்ட் ஆயிட்டாரு, கடவுள் பக்தியை உள்ள போயிட்டாரு. அவர் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல முழுமையா போயிட்டாரு. அவர் தான் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி பூபதி. அவனுக்கு பேசுறேன் நான் அப்புறமா. அடுத்ததாக ராகவ் சம்திங், அது என்ன போட்டிருக்காருன்னு தெரியலையா, ஒரு நிமிஷங்க. ராகவேந்திரினி அப்படிதான் நினைக்கிறேன், அதான் ஐடி. ஸோ பாதக திசை என்ன பலன் தரும் அப்படிங்கிற வீடியோஸ் கீழே என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா வணக்கம் ஐயா, நல்ல பதிவு, தெளிவான விளக்கம். கன்னியா லக்னம், எஸ், குரு பகவான் மிதுனம் 9ஆம் பாவகத்தில் செவ்வாய். குரு பகவான் மிதுனம் 9ஆம் பாவகத்தில் செவ்வாய் சாரம். செவ்வாய் ஜாதகத்தில் விருச்சிகத்தில் வக்ரம். செவ்வாய் 8ஆம் பார்வை குருவிற்கு. தற்போது குரு தசா, குரு புத்தி நடப்பு. இந்த தசா பாதகத்தை செய்யுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாதகத்துல குரு கேந்திர பலம் ஏறி நிக்குது, ரைட், ஒண்ணு. அண்ட் தென் அந்த குரு செவ்வாய் சாரம் வாங்கி நிக்குதுங்களா,
அதானே, ஒரு பாதகம் செவ்வாய் சாரம், எஸ் செவ்வாய் சாரம் வாங்கி நிற்கிறது. அப்ப இது பெருசா பாதகத்தை பண்ணாது. ஓகே. அண்ட் தென் இந்த 7ஆம் பாவகத்தை பத்தி பேசலையே, பாதக ஆதிபத்தியம், அதான் பாதகாதிபத்தியம் சொல்லுவோம். அப்ப ஆதிபத்தியம் ஸ்பெஷல். அந்த ஆதிபத்தியத்தில் எந்த ஒரு கிரகங்களும் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தாதான் பாதகத்தன்மை நடக்கும். 7ஆம் பாவகத்தில் பாதகத்தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் பலமா 7ஆம் வீட்டிலே இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பாதகம். சரியா? அப்ப 7ஆம் இடத்துல வேற ஒரு கிரகம் உட்கார்ந்து இருக்குது, 7ஆம் பாவகாதிபதி ஓரளவுக்கு சுபத்துவம் வந்துச்சுன்னா பாதகத்தன்மை குறைஞ்சிருது, 50% குறைஞ்சிரும் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து. சரியா? ஸோ இந்த மெத்தட்ல தான் போகணும். ஸோ இந்த நீங்க சொன்ன இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது பெருசா பாதகத்தை கொடுக்காது. ஓகேங்களா? பயப்படாம. அடுத்ததாக ஸ்ரீனி சிவசங்கர் அவர் என்ன கேட்டிருக்காரு, அதே வீடியோ கீழே தான், பாதகாதிபதி வீட்டில் அமர்ந்து இருக்கும் சுப பாவ கிரகங்களின் தசை நடந்தால் பலன் எப்படி இருக்கும்? சரி, பாதகாதிபதி வீட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பாதகத்தன்மை பண்ணாது. அதுக்கு அதான் ஸ்பெஷல். ஓகேவா? சிஎம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சிஎம்மா இருக்க முடியாது. அவர் தான் சிஎம், அவர் சொன்னாதான் அது எலிஜிபிள். அது மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாதகாதிபதி அவருடைய திசையை தான் அந்த பாதகத்தை நடக்குமே தவிர பாதகாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பாதகத்தன்மையெல்லாம் பண்ணார். பாதகாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தால அந்த பாதகாதிபதி அதனுடைய திசையில பாதகத்தை கொடுக்கும் அல்லது குறைக்கும் அல்லது அதிகப்படுத்தும். இப்படிதான் நடக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது ரவிச்சந்திரா, வணக்கம் ஐயா அப்படிங்கிற இது ஜாதகம் சரிதானா அப்படிங்கிற வீடியோ கீழே போட்டிருக்காரு. அடுத்ததாக முருகன் எஸ் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காரு. டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வரிசையா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது சண்முக சுந்தரம் நடேசன் அவர் என்ன கேட்டிருக்காரு, வணக்கம் சார், மிதுன லக்னத்திற்கு பாதகாதிபதி குரு 7ல் ஆட்சி, குருவின் நட்பில் உள்ள கிரகமும் பாதகம் செய்யும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது சனி 8 மற்றும் 9க்குரியவர் உச்சம் பெற்று குரு மற்றும் 2ல் உள்ள சந்திரனை பார்ப்பது 8ஆம் அதிபதி பார்வை என்பதா அல்லது 9ஆம் அதிபதி பார்வை என்பதா சார் அப்படின்னு எடுத்துக்கிறது. அந்த லக்னத்துக்கு அவர் 2 வேலையும் அவர் தான் தந்தாகணும். ஓகேவா? இந்த இடத்துல 2 ஆதிபத்தியமும் நடக்கும். 2 ஆதிபத்தியத்தினுடைய பலனும் அந்த சனியினுடைய பார்வையில இருக்கும். அதே நேரத்தில் எந்த ஆதிபத்தியம் அதிகமாக தரும், எந்த ஆதிபத்தியம் குறைவாக தரும் அப்படிங்கிறது அந்த 8 அல்லது 9ஆம் பாவகத்திற்கு பாவகத்துக்கு எந்த இடத்துல கேந்திர திரிகோணத்துல அந்த சனி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சனி ஒரு பாவ கிரகம். அப்படி இருக்கும் பொழுது அந்த 8 மற்றும் 9ஆம் பாவகத்திலிருந்து பாவகத்துக்கு கேந்திரத்துல இருந்துச்சுன்னா அந்த பாவகத்தினுடைய பலனை அதிகமாக தரும். சரி, அந்த 8 9ஆம் பாவகத்திற்கு சனி திரிகோணத்துல இருந்துச்சுன்னா பலனை குறைவாக தரும். ஏன்னா அது ஒரு பாவகிரகம். பாவகிரகம் எப்பவுமே கேந்திரத்துல இருந்தாதான் சிறப்பு அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அது பாவகத்துக்கு அந்த பாவகிரகங்கள் இருந்தா நன்மை. இது அப்படியே வைஸ் வர்சா சுபகிரகத்துக்கு மாத்தினீங்கன்னா பாவத்துக்கு அந்த கிரகம் சுபகிரகம் திரிகோணத்துல இருந்துச்சுன்னா தி பெஸ்ட், கேந்திரத்துல இருந்துச்சுன்னா பலனை குறைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ரைட், நன்றி சார். அடுத்ததாக கார்த்திக், இதை நம்ம சொன்னோம், குரு பார்வை எப்போது கெடுதல் தரும்னு சொன்னோம். உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். நம்ம அன்னைக்கு நம்ம லைவ்லயே சொல்லியிருந்தோம். ஒரு மனிதர் அப்படி கேட்டிருக்காரு, கார்த்திகா அப்படிங்கிறவங்க. அருமையான பொறுமையான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கோகிலவாணி, உங்கள் ஜாதகம் சரிதானா, எப்படி கண்டறிவது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல. ஸோ அதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஜாதகம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறீங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்றது இல்லைங்கம்மா. ஜென்ரலான கேள்வி அண்ட் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பேசலாம். நீங்க ஜாதகத்தை கொடுத்து அதற்கான பதில் கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்ல முடியாது. ஒருவர் ஜாதகத்தில் 3ஆம் இடம் தைரிய வீரிய சகோதர ஸ்தானாதிபதி 8ல் மறைந்தால் அல்லது பலவீனமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு காதல் கலப்பு திருமணம் நடக்க கிரக நிலைகள் தகுதியோடு இருக்கும் போது அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போய் தைரியமாக திருமணம் செய்து கொள்வார்களா, இல்லை ஆசை மட்டும் பட்டுக்கொண்டு துணிவு இல்லாமல் இருந்து விடுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை கொடுத்துருக்குறாங்க.
நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். 3ஆம் இடம் தைரிய வீரியம். ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒருத்தர் வாழ்றாங்கன்னா அவருடைய 3ஆம் பாவகம் சமபலமா நிக்குதுன்னு அர்த்தம். ஓகே. அண்ட் தென் செவ்வாய் லக்னாதிபதி. இந்த 3 பாயிண்ட் தான் ஒரு ஜாதகருக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். எல்லாத்துக்கும் லக்னாதிபதி எடுத்துக்கணும். ஓகேவா? அவர் ரொம்ப சாத்விகமான ஆளா? லக்னாதிபதி. அவருடைய 5ஆம் பாவகம் சந்திரன். இதெல்லாம் வச்சுதான் அவருடைய எந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட் கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் அந்த லக்னாதிபதி எடுத்துக்கணும். அது போல இந்த தைரிய வீரியம் அப்படிங்கிற அமைப்பு 3ஆம் இடம் பலமாக இருந்து செவ்வாய் பலமா இருந்து லக்னாதிபதி பலமா இருந்ததுன்னா எஸ், அவரு ஐ டோன்ட் கேர், எதுவா இருந்தா நான் பாத்துக்கிறேன், நான் செய்யறேன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போயிடுவார். எஸ். அடுத்தது திருமணங்கிற விஷயத்துக்கு நீங்க கொண்டாடும் பொழுது அது 7ஆம் பாவகம் கனெக்ட் ஆகுது. அடுத்தது நடப்பு தசாபுத்தியை சொல்லுது. வீட்டை விட்டு வெளியே போய் திருமணம் பண்றாங்க, கலப்பு திருமணம் பண்றாங்க. இப்ப இதுலயே 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது. வீட்டை விட்டு வெளியிலே போறாங்கன்னா அந்த திருமணம் 6, 8, 12ஆம் இடத்தோடு தொடர்புல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அல்லது கேந்திரத்துல இருந்தாலும் 6, 8, 12ஆம் பாவகாதிபதியினுடைய நட்சத்திர சாரம் அல்லது தொடர்பு சேர்க்கை பார்வைன்னு இருந்துச்சுன்னா அப்படி திருமணம் இப்படிதான் நடக்கும். ஓகே ரைட். இப்ப கலப்பு திருமணம், அதுலயே திருமணம் கலப்பு திருமணமா இருந்துச்சுன்னா 6, 8, 12ல மறைஞ்சிச்சுன்னா யாருக்கும் தெரியாம அப்படிங்கிற ஒரு திருமணம். அதே நேரத்தில் கலப்பு திருமணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ராகு அல்லது கேது சம்பந்தம் இல்லைன்னா கலப்பு திருமணம் நடக்காது. ஓகேவா? இன்னொன்னு, அந்த கலப்பு திருமணம் சனியோட சம்பந்தம் மட்டும் இருந்தாலும் நடக்கும். சரிங்களா? இந்த 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா கலப்பு திருமணம் நடக்கும். யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியில போய் திருமணம் பண்ணணும்னா அது 6, 8, 12 தொடர்பு இல்லாம கண்டிப்பா நடக்காது. சரிங்களா? ரைட். ஆனா இது செய்வதற்கு ஒரு மனிதருக்கு 3ஆம் பாவகம் பலமாக இருக்கணும், அண்ட் லக்னாதிபதி பலமா நிக்கணும், செவ்வாய் பலமா நிக்கணும். இப்ப இந்த 3மே பலவீனமா இருந்துச்சுன்னா ஒண்ணு செய்ய மாட்டாங்க, வெளியில போனாலும் மாட்டிக்குவாங்க. ஓகேவா? இந்த மெத்தட்ல பண்ண ரைட். அடுத்தது அவங்களே தான் போட்டிருக்கிறாங்க. குழந்தை ஆனா பெண்ணாங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல சமீப காலமாக உங்க வீடியோ அதிகமாக பார்க்க தொடங்கி இருக்கிறேன், எவ்வளவு நுணுக்கமாக ஆராய்ந்துள்ளீர்கள், பதிலை நன்றி அப்படின்ட்டு போட்டிருக்கிறீங்க. நன்றி. அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அடுத்தது நிறைய டேட்டா பர்த் கொடுத்துட்டு தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது கோடீஸ்வர யோக ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல ரம்யா தேவா அப்படிங்கிற ஐடியில இருந்து எந்த கட்டத்துல ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோடீஸ்வர யோக ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் போட்டிருந்தோம். அந்த ஜாதகம் அதே மாதிரி இருக்கு. ஆனால் லக்னம், அது கிரக சேர்க்கை எல்லாமே அதே தான். லக்னம் மற்றும் மகர லக்னம் அப்படின்ட்டு அவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. தங்கிலீஷ்ல அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் இன்னும் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். எனிவே நன்றி. அவங்களும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? மகர லக்னம், லக்னத்துல சனி, சுக்கிரன், செவ்வாய், குரு, 3ல ராகு, 4ல செவ்வாய், 5ல சந்திரன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து ஒருத்தருக்கு அந்த மகாதன யோகம் இருக்கா அதெல்லாம் ஜென்ரலா சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப நடப்பு தசை என்ன சொல்லுது அது ஜென்ரலா அதை பார்க்கும் பொழுது தெளிவா தெரியும் என்ன காலகட்டம் அப்படிங்கறத சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். எனிவே நன்றி. அவங்க தான் போட்டிருக்காங்க, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கிறாங்க. நீங்க லைவ்ல வாங்கம்மா, உங்க ஜாதகத்தை பார்ப்போம். ஓகேங்களா? சாட்டர்டே சண்டே நம்ம லைவ் பண்றோம்ல, அதுல வாங்க, ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ்ல பார்த்து சொல்லலாம். அடுத்தது ரமேஷ்குமார், வணக்கம். நவாம்சத்தில் வக்ர சுக்கிரன் கேது இணைவு உள்ளது எனில் இதனால் பாதிப்பு ஏற்படுமா இல்லை ஏற்படாதா? இவ்வளவுதான் விஷயம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க பிறக்கிற நேரத்தில் வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர பாத சாரத்தில் இருக்குதோ அதுதான் உண்மை. சரியா? நவாம்சம் அப்படிங்கிறது திருமணத்திற்காக மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு முறை. அதுபோல தசாம்சம் அப்படிங்கிறது தொழிலுக்காக மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு முறை. இதெல்லாம் ஏன் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அதான் சொல்லிட்டேன், சிம்பிளிஃபை பண்றது. ஒரு ஜாதகத்தில் பலனை எடுக்க
சிரமப்படாம சீக்கிரமா டப்பு டப்புன்னு உடனே பார்க்கணுங்கிறதுக்காக இது ஒரு ஜஸ்ட் ஃபார்முலா மாதிரி. ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, நவாம்சத்துல கெட்டு போச்சு, அப்போ உனக்கு திருமண வாழ்க்கை நல்லா இல்ல, டப்புன்னு சொல்லிடலாம்ல, ஈஸியா சொல்லிடலாம்ல. அப்ப இது என்ன அர்த்தம், ஜென்ரலா சொல்றது. உண்மை கட்டம் என்ன சொல்லுது, அந்த இடத்துல சுக்கிரன் ராசி கட்டத்துல சுக்கிரனுடைய நிலை நவாம்சத்தில் கேதுவோட இணைஞ்சிருச்சு, இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆனா ராசி கட்டத்துல நான் எப்படி பார்க்கணும்னு சொல்ல வரேன். ராசி கட்டம் மட்டுமே போதும், நவாம்சம் தெளிவா அதுக்குள்ள போகணுங்கிற அவசியமே இல்லை. ராசி கட்டத்தில் அந்த சுக்கிரன் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிக்குது, அந்த சுக்கிரன் அந்த ஜாதகத்துக்கு யாரு, அண்ட் தென் வேற ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய பார்வை தொடர்பு இருக்குதா, சந்திரனுடைய அதியோகம் இருக்கா, கேந்திர பலம் இருக்குதா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் உண்மையிலேயே பலமா இருக்கா இல்லையாங்கிறத கணிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வேணா நவாம்சத்துக்கு வாங்க. ப்ரிடிக்ஷன்ஸ் எடுக்க தடுமாறினீங்கன்னா நான் மேக்சிமம் நவாம்சத்துக்கு போக மாட்டேன், ராசியிலேயே பலன் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால நவாம்சத்தில் சுக்கிரன் கெட்டு போயிடுச்சு கேதுவோட இணைஞ்சதுனால அப்படிங்கிற ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்துக்க வேண்டாம். ஓகே? அதனால நவாம்சங்கிறது திருமணத்துக்காக மட்டும்தான். இப்ப நீங்க சுக்கிரன் சேர்த்ததுனால இங்க திருமணத்துல ஏதாவது பிரச்சனை கொடுக்குங்கிற பார்வையில தான் நீங்க கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. அதனால பாதிப்பு ஏற்படாது, பயப்பட வேண்டாம். ஓகேவா? நிறைய இருக்கு விதிவிலக்கு. அடுத்தது நிஞ்சா மஹிட் அப்படிங்கிறவங்க, ரொம்ப நன்றி ஐயா பதில் அளித்ததற்கு, நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம், அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பொதியப்பன் அப்படிங்கிறவரு தசா புத்தி நாதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடணும். அதுல ஐயா வணக்கம் ஐயா, சுய தசை சுய புத்தி பற்றி விரிவாக விளக்கம் தாருங்கள். இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு லைவ்ல கூட சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு ஜாதகத்துல இப்ப குரு தசை நடக்க போகுது, அப்ப ஜென்ரலா சொல்றது, நான் எப்பவுமே பாருங்க ஒரு பாயிண்ட் நான் சொல்லும் பொழுது ஜென்ரலா சொல்லக்கூடிய பலனை அது ஜென்ரலா விட்டுருங்க, அப்படி நடக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க இதை நம்பணும், இது நான் என்ன மட்டும் வித்தியாசமா சொல்றான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உதாரண ஜாதகங்கள் எடுத்து போடுறதா இருக்கு. ஓகே? அப்ப நான் அன்னைக்கோட ஒரு லைவ்ல இதே தான் சொன்னேன், இந்த சுய ஜாதகத்தை, அதாவது ஒரு தசையினுடைய சுய புத்தி நன்மை தராதுன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப ஏன் நன்மை தராது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் அதுல இல்ல. நான் ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்னா மகர லக்னமா இல்ல கும்ப லக்னமா ஐ திங்க் தெரியல, சுக்கிர தசை நடக்குது, ஒரு 15 வருடங்கள் சுக்கிர தசை யோக தசை நல்லா தான் உட்காந்துருக்கு, ஆனா நல்லா இல்ல. அவர் கேள்வியே அதான், என்ன சார் சுக்கிர தசை ஆகா ஓகோன்னாங்க, ஒண்ணுமே நடக்கல சார், வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். அப்ப இந்த இடத்துல சரி சுய புத்தி தான் நல்லா இல்ல, ரைட்டு, சுக்கிர திசை தானே சூப்பரான திசையாச்சு, சுக்கிர புத்தி போயிட்டு சுய புத்தி போகட்டும், ரைட்டு, அடுத்தடுத்த புத்திகள் முடியவே போகுது, இன்னும் ஒரு 4 வருஷத்துல சுக்கிர திசையே முடிய போகுது, இன்ன வரைக்கும் அவருக்கு நல்லா பண்ணலன்னா என்ன காரணம், உதாரண ஜாதகம் இருக்கு, இப்ப அவருக்கு என்ன சொல்றது. சோ அதனால ஒரு விஷயம் நடக்கணும்னு இருக்குது, ஆனா நடக்க மாட்டேங்குது, ஒரு விஷயம் நடக்க கூடாது கெடுபடனை கொடுக்கணும், ஆனா கெடுபடன் கொடுக்க மாட்டேங்குது. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன சார் நடக்குது அப்படின்னா அடுத்த சிம்பிளிஃபை பண்ணி வாங்க. எந்த காலகட்டத்துல ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நடக்க மாட்டேங்குது, எந்த காலகட்டத்துல ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. எந்த காலகட்டம், அந்த காலம் தான் இங்க சூட்சுமம், அந்த காலம் தான் கடவுள், அந்த காலம் தான் கர்மா, அந்த காலம் தான் ஃபேட், விதி. அந்த காலம்ங்கிறது என்ன, அன்னைய காலகட்டத்தில் வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், ஓகே, பிளானட்ஸ், நவ கிரகங்கள் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. அதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஜாதகத்துல நல்ல கிரகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, தசாபுத்தி போனா கூட சுக்கிர தசை உண்மையிலேயே சூப்பரான தசை நல்லா இருக்குன்னா அந்த 20 வருஷமும் ஆகாவும் சந்தோஷமா இருக்கிறாங்களா, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா என்ன? அதே போல அஷ்டமாதிபதி தசை, சிம்பிள், ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல ஒரு மனுஷன் அத்தனை வருஷம் 7.5 வருஷம் அழுதுகிட்டு இருக்கிறானா? பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க, இல்ல. அப்ப ஏன் 7.5 சனினா ஏன் பயப்படுறாங்க? அதே போல யோக தசைனா 20 வருடம், சுக்கிர தசைனா ஆகா ஓகோ, அப்ப அத்தனை வருடம் 20 வருடம் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னா இல்ல. அப்ப எந்தெந்த காலகட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அததான் முக்கியமா பார்க்கணும். அது போல சுயதசை எப்பவுமே கெடுதலை தரும் அப்படிங்கிற விதி பொதுவா சொன்னது, அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஒரு கிரகத்தினுடைய சுய புத்தி நன்மையும் கொடுக்கும், ஓகேங்களா, கெடுபலனை கொடுக்காது, கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு.
ஸோ அதனால பயப்படாதீங்க. ஓகேங்களா? ஜோதிடத்தை பொதுவா மேல் புல் மேய்வது போல மேய மாட்டேன். மேய கூடவும் பார்க்கக்கூடாது, மேயவும் கூடாது. ஏன், எதுக்கு, அதுக்கு விதிவிலக்கு ஏதாவது இருக்குதா அப்படிதான் பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஏன் இந்த இடத்துல மட்டும் இது நடக்குது, ஏன் நடக்கல, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுது, அனலைஸ் பண்ணும் பொழுது உண்மை தெரிஞ்சிடும். அப்ப ரெண்டுக்கும் பொதுவான ஒரு சம்பவத்தை கிடைக்கக்கூடிய ஒரு பலன் வருது அந்த இடத்துல. அப்ப ரெண்டுக்கும் சேர்த்து தானே எடுக்கணும். சரியா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் சார். அதனால புதியப்பன் சார் பயப்படாதீங்க. ஓகே, சுயபுத்தி சுயதிசை பெருசா கெடுதலை தரும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜெனரலான வேர்ட்ஸ். அப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது ஸோ அதான் நம்ம மறுபடியும் நன்றி சொல்லி நிஞ்சா மகித் போட்டிருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரியல் மனிதன் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா மிதுன ராசி கும்ப லக்னம் புதன் தசை சுக்கிர புத்தி இப்போ வேலை நிரந்தரமாக வாய்ப்பு இருக்கா? அவ்வளவுதான். ஏதேனும் தடைகள் உண்டா? நீங்க தான் கும்ப லக்னம் போட்டீங்கல்ல, கும்ப லக்னம் புதன் தசை சுக்கிர புத்தி. ஸோ ஜாதகத்துல சுக்கிரன் ரெண்டுமே நல்ல திசை புத்தி தான் போயிட்டு இருக்குதுங்க. ஓகே, ஸோ நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இயர்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சனியும் குருவும் புதனோட தொடர்பு வருது, நடந்துட்டு இருக்கிறது புதன் தசை. அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நான் சொல்றேன். அடுத்த வருடம் நடக்கக்கூடிய 2 பயிற்சி, ஓகே, சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் புதனோட வீட்டோட தொடர்பு இருக்குது. அந்த ஒரு காரணம். அன்னைய காலகட்டம் புதன் தசை புதன் புத்தி சுக்கரத்துல புதன் தசை புதன் புத்தி புதன் அந்தரம் இது போன்ற போனிச்சுன்னா வேலை உண்டு. ஓகேவா? இந்த பாயிண்ட் வச்சு சொல்றேன். இன்னும் டெப்தா போய் பார்க்கணும். உங்க ஜாதகத்தில் 2 கிரகத்தை வச்சு பலன் சொல்ல முடியாது. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நான் 2 ஆன்சர் சொல்றேன். ஓகேங்களா? இது ப்ராபபிலிட்டி தான். நன்றி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டு கேட்ட நட்சத்திரம் ராசி என்று வருகிறது, சரியா கேட்டையா மூல நட்சத்திரமா இவரு இதை பார்க்க சொல்றாரு. ராசி எந்த ராசி எந்த நட்சத்திரம்னு சொல்றாரு. வாங்க சார் லைவ்ல பார்ப்போம், பார்த்துக்கலாம். அடுத்ததாக அருளானந்தன் சனோஜன் அவர் மட்டக்களப்புல இருந்து பேசியிருக்காரு, டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. மருத்துவ படிப்பு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது விஜயலட்சுமி ரவி அப்படிங்கிற ஐடியில இருந்து ஜாதகத்தில் சுக்கிரன் எங்க இருந்தால் நன்மை அப்படிங்கிற வீடியோ போடுறோம். ஸோ அதுல மகர லக்னத்திற்கு சுக்கிரன் 6ஆம் இடத்தில் தனித்த சுக்கிரன் நல்லது செய்வாரா சார்? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு பிடித்த வீடு 1, எது? மிதுனம். அடுத்ததாக அந்த இடத்துல சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது 2. அதே நேரத்துல அந்த ஜாதகத்துல 12ஆம் இடத்தை பார்க்குது. 12ஆம் இடம் இல்லற சுகம், தாம்பத்திய சுகம், படுக்கை சுகம், இதெல்லாம் சொல்ற இடம். 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்துட்டு நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு தான் அதை சொல்றேன். ஸோ அதனால கெட்டு போல நல்லா இருக்குன்னு பயப்படாது. அடுத்ததாக ராம்குமார் வணக்கம். அடுத்ததாக ரமேஷ்குமார் கேட்டிருக்காரு, தசா புத்திநாதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் கீழே. மிதுன லக்னம், கடகத்துல 18 டிகிரில ராகு மற்றும் சிம்மத்துல 8 டிகிரியில் சுக்கிரன் எனில் இந்த இணைவில் சுக்கிரன் பாதிப்படைவாரா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. ஓகேங்களா? இது ஜெனரலா சொல்றதுங்க. கடகத்துல 18 டிகிரில ராகு, சரி இருக்கட்டும். அடுத்தது சிம்மத்துல 8 டிகிரி. இது இணைவே இல்லையே, 2 தனித்தனியா தான் நிக்குது. அதே நேரத்துல சுக்கிரனும் சுக்கிரனும் ராகுவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆறாங்க. இது 18 டிகிரில இருந்து உங்களுக்கு எங்க போகும்? 17க்கு போகும், அப்புறம் 16, 15 அப்படின்ட்டு வரிசையம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்ப ஆப்போசிட்ல போகுது. அப்ப நல்லா தான் இருக்கு, கெட்டு போகலன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்ததாக ரெட் ரோஸ் அப்படிங்கிறவங்க வணக்கம். 27 நட்சத்திர குணாதிசயங்கள் போட்டிருந்தோம். அதுல அஸ்வினிக்கு வணக்கம் போட்டிருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அன்பரசன், அப்படிதானே? அன்பரசன் எஸ், அவங்க ஜாதகத்தில் சனி சூரியன் சேர்க்கை பார்வை அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம். அதுல முரளி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்னி ராசி, அஸ்தம் 4ஆம் பாதம், லக்னம் கன்னி.
லக்னம் கன்னி. சனியின் சிம்மம், சூரியன், சுக்கிரன். சரி, தந்தை உறவு சரி இல்லையா, பலன் சொல்லுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. 4 கேள்வி 4 கிரகத்தை மட்டும் தான் சொல்லிக்கிறீங்க. கன்னி ராசி ரைட்டு, 4ஆம் பாதம், லக்னம் கன்னின்னு சொல்லிட்டீங்க ரைட்டு, அது புரிஞ்சிருச்சு. அடுத்தது சனியின் சிம்மம், 12ல சனி உட்கார்ந்து இருக்குது. சரி, 12ல சனி, சூரியன் மற்றும் சுக்கிரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சூரியன் அந்த வீட்டுல ஆட்சி ஆயிட்டாருன்னா அந்த இடத்துல கிரகணமே ஆனாலும் சூரியனுக்கு உசுர் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தந்தைக்கான காரகன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம், பயப்படாது. அடுத்ததாக வணக்கம் குருஜி, குரு, சுக்கிரன், சனி இவர்கள் சேர்க்கை பார்வை மேன்மை தரும் என்று சொல்கிறார்கள். சிம்ம லக்னத்திற்கு 3, 6, 8க்கு உடையவர்கள் மாரகாதிபதிகள். இவர்கள் சேர்க்கை சிம்ம லக்னத்திற்கு நன்மை தருமா குருஜி? நன்றி. இப்ப நீங்க மாரகாதிபதினு எடுத்ததுனால நான் அந்த பாயிண்ட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நீங்க கேள்வியை கேட்குறீங்க ராகவன். அதுக்கு தான் இந்த முந்தா நாள் ஒரு வீடியோ வந்துச்சு, வந்துச்சா நான் தெரியல, வந்துச்சு. லக்னாதிபதியில் ஒருவர் மரணம் அப்படின்னு போட்டிருந்தோம். அதனால இந்த 3, 6, 8 உடையவர்கள் மாரகாதிபதிகள். அதனால இந்த சுக்கிரன், குரு, சனி சேர்ந்துச்சுன்னா ஏதாவது பயம், இப்படி பதட்டத்தோட பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தினம் ஜோசியத்து பக்கமே வரமாட்டீங்க. ஜோசியம் படிக்கணும் ஆர்வம் இருக்குதுன்னா இந்த மெத்தட்ல படிச்சீங்கன்னா சுத்தமா வராது. ஓகேங்களா? இது மாதிரி மெத்தட்ல நீங்க போனீங்கன்னா அடுத்தது இது ஏதோ பண்ணிருமோ, இது ஏதோ பண்ணிருமோ அப்படின்ட்டு நீங்க அந்த பாயிண்ட்ல பண்ணவே கூடாது. ஜோதிடத்தை எப்படி நான் அணுகிறேன், எப்படி அணுகணும், ஒரு கேரம் போர்டு மாதிரி தான். ஓகே, கேரம் போர்டுல காயின்ஸ் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட், ரெட், எல்லாமே ஒரு மெத்தட்ஸ்ல வைப்பாங்க ஸ்டார்டிங்ல. ஓகேங்களா? அது ஒரு ப்ரொசீஜர், அது வரைக்கும் ஃபார்முலா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கர் கொடுத்து அடிச்சதுக்கு அப்புறம் இந்த காயின் இங்க தான் நிற்கும், அதுக்கப்புறம் இங்கிட்டு விளையாடலாம் அப்படின்னு நீங்க மூவ் பண்ணவே முடியாது. அது எங்க வேணாலும் நிற்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அதற்கேற்றார் மாதிரி நீங்க ஸ்ட்ரைக்கரை மாத்தி தான் பலன் எடுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மெத்தட்ல தான் ஜோதிடத்தில் பலன் எடுக்கணும். இப்படிதான் நான் எடுக்கிறேன். அதுதான் இந்த 6, 8, 12 வந்துச்சுனாலே மாரகம். 6, 8, 12 வந்துச்சுன்னா நெகட்டிவ் கொடுத்துரும். மாரகாதி திசை வந்துச்சுன்னா கண்டிப்பா மரணம் கொடுக்கும். இது ஜெனரல். ஓகேங்களா? ஜெனரலா சொன்னது. கேரம் போர்டுல சென்டர் பிளேஸ்ல காயின் வச்சது மாதிரி தான் அந்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் நடக்காம கூட போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். அந்த கிரகம் எப்படி எந்த இடத்துல அமர்ந்து நிக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அந்த பலன் மாறும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி ராகவன். அடுத்தது காயத்ரி மனசா, ஆன்மீகவாதி யார், ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல கும்ப லக்னம் நான், மீனத்தில் சனி கேது இருக்கு, 9ல குரு புதன், எனக்கு மோட்சம் உண்டா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா இருக்குமா? ஓகேங்களா? கண்டிப்பா இருக்கு. நன்றி. இப்போ நீங்க அந்த ஆன்மீக கிரக சேர்க்கை இருக்கு, சரிங்களா? என்ன காலகட்டம்னு பார்க்கணும். இப்போ நீங்க இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்குமா? ஆன்மீக பாதையில செல்லுங்க, அவ்வளவுதான். அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். அதை ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா போதும். ஓகேங்களா? அடுத்ததாக TSS வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அடுத்தது அதுக்கப்புறம் எல்லாம் டேட் ஆஃப் பர்த் தான். கண்டினியூஸா டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தை கொடுத்து பாருங்க. சரி, அடுத்தது சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன், அவன் டேட் ஆஃப் பர்த் தான். நான் இவ்வளவு தூரம் படிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்ததாக சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தர் 224 அப்படிங்கிறது. ஐயா, எனது மகன் உத்திராடம் 4ஆம் பாதம், மகர ராசி, சிம்ம லக்னம், லக்னத்தில் கேது, 4ல் குரு, ஜோதிடரை அணுகி பொது மெடிக்கல் நன்றாக வரும் என்று கூறியதனால் பயாலஜி குரூப்பில் சேர்த்தோம். தற்போது +2 முடிக்கும் தருவாயில் ஜோதிடரை அணுகிய போது
இப்போது ராகு தசா நடக்கிறது, இன்ஜினியரிங் நல்லா வரும் என்று கூறுகிறார்கள். ஸோ அதனால ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா உங்க ஜாதகத்துக்கு தான் சொல்றது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஜாதகம் உண்மையிலேயே நம்மளோட தானா, சரியானதானா, அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி ஸ்டாம்ப் குத்தி வச்சுக்கணும். எஸ் இதுதான் என்னோட ஜாதகம் ரைட் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஜோசியத்தாலும் எடுத்துட்டு போங்க. அதுதான் நம்ம சொல்றது. சரிங்களா? அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்க ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட. ஓகேவா? இல்லைன்னா நம்ம கன்சல்டேஷன் எடுக்கிறோம் பாருங்க. அடுத்ததாக ராகவன் அவங்களே தான் கேட்டிருக்காரு. ஜாதகத்தில் சனி குரு சேர்க்கை அப்படிங்கிற ஐடியில அந்த வீடியோல வணக்கம் குருஜி, குரு சுக்கிரன் சனி சொல்லியாச்சே, சொல்லிட்டோம் நம்ம. அதே தான் திருப்பி கேட்டிருக்காரு. அடுத்தது இது போன்ற ஷார்ட்ஸ் வீடியோ பதிவு அதிகம் வீடியோ போடுங்கள், அப்போதான் கேள்விகள் கேட்கப்படும், கேட்க முடியும். நன்றி குருஜி. ரைட், போடலாம் வந்துகிட்டு இருக்கும் பாருங்க, வரும் பாருங்க. ஓகேவா? ரைட், அதோட இந்த லைவ் முடியுது. இந்த கண்டென்ட் கமெண்ட்ஸ் முடியுது. ஸோ போன மாதம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்களோ அவங்களுக்கான ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தம்ப்நெயிலே வச்சுருவோம். யாராவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத அது கீழே நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ஓகேவா? அண்ட் தென் வேறு ஏதாவது டவுட்ஸ் இதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா கூட அடுத்த மாதத்தில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? சரி, நம்ம எப்பவும் சொல்கிறதா வர வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம லைவ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம், ஃப்ரீ ப்ரெடிக்ஷன். ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்திற்கும் நம்ம பார்த்து சொல்லணும் அப்படின்னா வாங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறோம். சரிங்களா? அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.